ஃபர்ஸ்ட் அல்காரிதம் சொல்லிடுறேன். நான் ஹோமோஜினியஸ் ரெக்ரெஷன் ரிலேஷன் எப்படி இருக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டு இன்னொரு சொல்கிறேன். நான் ஹோமோஜினியஸ். ஸோ நான் ஹோமோஜினியஸ் ரெக்ரெஷன் ரிலேஷன். ஸோ நான் ஹோமோஜினியஸ் ரெக்ரெஷன் ரிலேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா an equal to some c1 an minus 1 plus c2 an minus 2 plus dot 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 plus ck an minus k. கடைசியா என்ன வரும் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன் ஆஃப் n, சம் ஃபங்க்ஷன் ஆஃப் n அப்படின்னு வந்திருந்ததுன்னா, அதாவது இது அடிஷனல் ஐடியாவாக வந்திருந்ததுன்னா நான் ஹோமோஜினியஸ். இது வரைக்கும் மட்டும் இருந்ததுன்னா ஹோமோஜினியஸ். அப்போ அடிஷனல் சம் ஃபங்க்ஷன் வந்திருந்ததுனாவே இஸ் கால்ட் எ நான் ஹோமோஜினியஸ். சரி, இந்த நான் ஹோமோஜினியஸை எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்போ இதனோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏஎனுக்கு சொல்யூஷன் வேணும். அப்போ சொல்யூஷன் வேணும்னா எனக்கு ரெண்டாக வேணும். என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஹோமோஜினியஸ் பார்ட்டுக்கு என்ன சொல்யூஷன் வரும்னு கண்டுபிடிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஹோமோஜினியஸ் பார்ட். நான் ஹோமோஜினியஸ் பார்ட் என்னங்கிறாங்கன்னா பர்டிகுலர் சொல்யூஷன். ஓகே, இது ஹோமோஜினியஸ் சொல்யூஷன் அண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன். இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஏ என்னோட வேல்யூ என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கிங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கிங்க. இதுதான் வந்து நான் ஹோமோஜினியஸோட சொல்யூஷன். சரிங்க சார், இப்போ ஹோமோஜினியஸ்னு என்ன சொன்னீங்க? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் ஹோமோஜினியஸில் எஃப் ஆஃப் என்னு வந்திருக்குது. அப்போ எஃப் ஆஃப் என்னோட ஃபார்முலுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்டாங்கன்னா எஃப் ஆஃப் என் வந்து அல்ஜிபிரிக் டேம். அப்படின்னா மீனிங் என்ன? சப்போஸ் சம் கே இன்ட்டு என் ப்ளஸ் 8 அப்படின்னு இருக்குதுன்னா, சப்போஸ் 8க்கு பதிலாக சம் கே இருக்குதா, அப்போ சம் கே 1 இருக்குதுன்னா இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய ஏஎன்பி வந்து டைரெக்டாக எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா C0 plus C1 n எடுக்கிறாங்க. சரிங்களா? C0 plus C1 n எடுத்துட்டு இதை எடுத்துட்டு இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க? கோஎஃபிஷியன்ட் டேர்மு C0ஓட வேல்யூ என்ன, C1ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இங்கே அப்ளை பண்ணனா அதுதான் வந்து ஏஎன், அதாவது பர்டிகுலர் சொல்யூஷனோட ரைட் ஹேண்ட் சைடோட சொல்யூஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம கையில் என்ன இருக்குது? ஹோமோஜினியஸோட பார்ட்டோட ஆல்பாவோட டேர்மோட இருக்கும். இது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணிட்டு இங்கே இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இனிஷியல் கண்டிஷன் என்னவோ அதை வச்சு நம்ம வேல்யூஸ் வந்து என்ன கண்டுபிடிக்கும்? ஆல்பா 1, ஆல்பா 2, ஆல்பா 3 எல்லாம் கண்டுபிடிக்கும். ஸோ அதோட என்ன ஜென்ரல் ஃபார்மேட் இருக்கும் அப்படின்னா இது அல்ஜிபிரிக் ஃபார்மேட்டாக இருந்தால், இதே எனிதிங் பவராக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ எனிதிங் பவராக இருந்தால் என்ன ஆகும்? சப்போஸ் நம்ம கான்ஸ்டன்ட், சப்போஸ் எது ஒரு கான்ஸ்டன்ட் டி பவர் n அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கான்ஸ்டன்ட் அதாவது சி இன்ட்டு டி பவர் n நம்ம அப்ளை பண்ணிட்டு இந்த சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க நம்மளோட ஒர்க். ஸோ அந்த ப்ராப்ளம் போடும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதை நம்ம ப்ராப்ளம் போடும்போது பார்ப்போம். இப்போ ஏஎன்னோட ஃபார்மேட் என்ன? இந்த ஃபார்மேட் சொல்லிட்டோம்னா அப்போ என்ன கிடைக்கும்? ஆல்பா 1 r1 பவர் n ப்ளஸ் ஆல்பா 2 r2 பவர் n. அது ஈக்குவல் ரூட்டாக என்ன நமக்கு தெரியாது. இங்கே ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஈக்குவல் ரூட்டாக என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன் எழுதிக்கிங்க. ப்ளஸ் என்னது? பர்டிகுலர் சொல்யூஷன். பர்டிகுலர் சொல்யூஷன் அல்ஜிபிரிக் ஃபார்மேட்டாக இந்த சொல்யூஷன். அப்போ அல்ஜிபிரிக் சொல்யூஷன் என்னது? C0 ப்ளஸ் C1 n ஆர் 3 பவர் n அந்த மாதிரி என்ன கொடுக்குறாங்களோ அதை எழுதிக்கணும். அல்லது அந்த எக்ஸ்பென்ஷனல் டேர்மாக கொடுத்தாங்கன்னா சி இன்ட்டு 3 பவர் n, சி இன்ட்டு சம் எக்ஸ்பென்ஷனல் பண்ணால் டி பவர் n. இப்போ நம்மளோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா இது சொல்யூஷனாக இருந்தாலும் நம்ம என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க ஆல்பா 1, ஆல்பா 2 எவ்வளோ டேர்ம் இருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும். அது இல்லாமல் இங்கே என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்குறங்க C0 C1 கண்டுபிடிக்கணும். அதர்வைஸ் இந்த பவர் வந்து சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா நம்ம இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஆல்பா 1 ஆல்பா 2 கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ டேம் வருதோ அந்த டேம் கண்டுபிடிக்க போகிறோம். அது இல்லாத ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூஸ் கான்ஸ்டன்ட் டேம் C0 C1 எவ்வளோ டேம் வருதோ அந்த டேம் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் மெயின் ஏம் வரும். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேம் அதிகமாக இருக்கும். கண்டுபிடிச்சு நம்ம அப்ளை பண்ணி பொறுமையாக போடணும். பர்டிகுலர் சொல்யூஷன் தனியாக கண்டுபிடிச்சிட்டு அது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனோட மெர்ஜ் பண்ணிட்டு அதுலேருந்து ஆல்பா 1 ஆல்பா 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து எல்லாம் சப்மிட் பண்ணி போட்டால் அதுதான் சொல்யூஷன் ஆஃப் த நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்.